வணக்கம். பகிரங்க மீண்டும் மன்னிப்பு கேட்ட பொன்முடி. உங்களுக்கு தெரியும், பொன்முடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அந்த சகோதரியிடம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு பேசியிருக்காரு. 76 வயதுல இருக்கக்கூடியவருக்கு இப்படி ஒரு சோதனையா? நீதிமன்றம் கெஞ்சி கேட்டும் ஏன் அவர் மேல இரக்கம் காட்டவில்லை? ஏற்கனவே ஒரு தடவை இரக்கம் காட்டுச்சு, இப்ப ஏன் இரக்கம் காட்டல? 28ஆம் தேதி கெடு வச்சிருக்காங்க. இதை பத்தி பார்க்க போறோம். பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுக்கு தெரியும், பொன்முடி அப்படின்னு சொன்ன உடனே மற்றபடி ஏவாவேலு, KN நேரு இவர்கள் மேல இல்லாத கோவம் பொன்முடி மீது வெகுஜன மக்களுக்கு இருக்கும். வாண்டடா வண்டியில் ஏறிட்டாரோ அப்படின்னு நினைக்க தோணும். ஏன்னா ஒரு பேராசிரியராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவர். இப்ப செந்தில் பாலாஜினா நிறைய ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு மக்களுக்கு தெரியும். ஆனா இந்த மாதிரி மோசமா அவர் பேச மாட்டார். ஆனா திமுகவில் மோசமான பேசுபவர்கள் பட்டியல் அப்படின்னு நான் சொன்ன உடனே பல பேரை நீங்க சொல்லுவீங்க. ஏன் உதயநிதியே ஃபர்ஸ்டா சொன்னாலும் சொல்லுவீங்க. ஏன்னா அவரு நிலை வித்வான்கள் நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். ஆண்டாள் அவர்களை பற்றி தவறாக பேசிய வைரமுத்துவிலிருந்து பார்த்து, கண்கலங்கி பேசிய சத்யராஜிலிருந்து பார்த்து, ஹிந்துராம் அவர்கள் போட்ட பதிவிலிருந்து பார்த்து, லியோனி அவர்கள் பேசியது, RS பாரதி பேசியது, அப்புறம் நம்ம இவர் பொன்ராஜ் பேசியது, இப்படி பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் நிறைய நிலைவத்துவான்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. மோசமாக பேசக்கூடியவர்கள், ஆபாசமாக பேசக்கூடியவர்கள் அப்படின்ட்டு. இவங்களுடைய வரலாறே இதே மாதிரி தான் அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. ஏன்னா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி கலைஞர் வீதி வீதியாக பேசியது என்ன? அவருடைய கண்ணியத்தையும் அவருடைய மானத்தையும் வாங்குற மாதிரி பேசியிருக்காரு. இதெல்லாம் பல பேர் வெளியில சொல்லணும். கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு ஜென்சி இளைஞர்களுக்கு சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். காமராஜர் அவர்களை பற்றியும் அவரையும் ஒரு நடிகையையும் இணைத்து பேசியதாகட்டும், அவருடைய உருவத்தை கேலி பண்ணதாகட்டும், இதெல்லாம் கடந்த காலங்களில் கலைஞர் பண்ணாது. அதை தமிழ்நாடு மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு பொன்முடி அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறாங்கன்னா இது ஆரம்பம் தான். இன்னும் நிறைய பேர் மன்னிப்பு கேட்பாங்க. சரி, அவர் எதுக்கு மன்னிப்பு கேட்கிறாரு? பொன்முடி அவர்களுடைய கேஸ் 28ஆம் தேதி வருது. அவர் என்ன சொல்றாரு? போன தடவை நான் சென்னையில பேசின ஒரு விழாவில் நான் பேசினது தவறா புரிஞ்சுக்கிச்சின்னுலாம் சொல்ல அவரு. அது தப்பு தான், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இப்ப மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பேசிட்டாங்கிறாங்க. மன்னிக்கிறது மனித இயல்பு. அதனால ஏற்கனவே மன்னிச்சுக்கலாம். ஒரு தடவை மன்னிச்சா பரவாயில்ல, தொடர்ந்து மன்னிப்பு ஓசு பஸ். அவர் சொன்ன அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன வார்த்தையிலே தெரியும். அதாவது அவர் ஏதோ ராஜா பரம்பரை மாதிரி நம்மெல்லாம் பார்த்துட்டு இருக்க மக்களை ஒரு புழு மாதிரி நடத்துவாங்க. நான் நிறைய விஷயத்துல சொல்லியிருக்கேன். முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் ஏன்டா இவெல்லாம் பிறந்தாங்கிற அளவுக்கு தான் அவங்க பார்ப்பாங்க. இவங்களாம் ஏதோ ராஜா பரம்பரை மாதிரி ஊர்ல இருந்து ஒன்றும் இல்லாம பேட்டை ரவுடியா இருந்து பல பேர் இன்னைக்கு பெரிய போஸ்ட்ல இருக்காங்க. பேச வேணா நம்ம பார்த்தாலும் பேச வைக்கிறாங்க. இவங்களுடைய பின்புலம் என்னங்கிறத விசாரிச்சு பார்த்தா தெரியும். இவங்க சாராயத்தை காய்ச்ச ஆரம்பிச்சு பல பேருடைய வாழ்க்கையெல்லாம் புரட்டி பார்த்தா தெரியும். உங்களை பத்தி பேச வேணான்னு பார்க்குறோம். ஆனா நீங்க பேசக்கூடிய விதம் என்னன்னா, ஒரு பதவிக்கு வந்துட்டீங்கன்னா பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா, எம்ஜிஆர் அவர்கள் பாட்டு. ஆனா நீங்க அப்படியா இருக்கீங்க? இப்ப பொன்முடி அவர்கள் மன்னிப்பு கேட்கிறாரு. நீ நல்லா யோசனை பாரு. நீங்க ஒரு பேராசிரியர், நீங்களும் உங்க மனைவியும் உச்சநீதிமன்ற நீதிபதிட்டு போய் என்ன சொன்னீங்க? நீங்க திராவிட இயக்க சிந்தனையில் உள்ளவர்கள் யாருக்கும் தலைவணங்க மாட்டார்கள், எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம். அடிக்கடி சீமான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, செய் அல்லது செத்துமடி. அதாவது தன்மானத்தை இழந்து 100 வருஷம் வாழ்வதை விட தன்மானத்தோடு ஒரு நாள் வாழ்ந்தாலும் சிறந்தது. இதானுங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி போய் எனக்கு என் மனைவிக்கு 2 பேருக்கும் BP சுகர் இருக்குது, எங்களுக்கு வெளியில விடுங்க, சிறையில் அடைச்சிடாதீங்க, நீங்க கெஞ்சி கேட்டீங்களா இல்லையா? வீரபாண்டி கட்டபொம்மன் ஆங்கிலேயர் காலத்துல என்னோட நீங்க என்ன தூக்கு மாடைக்கு போட்டா கூட நான் சொன்னது சரிந்தாங்க சொன்னாங்க. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? அப்ப என்னன்னா, உங்களை உள்ளத்துக்கு போடுறோன்னு சொன்னா கெஞ்சுவீங்க, கெஞ்சினா மிஞ்சுவீங்க, மிஞ்சினா கெஞ்சுவீங்க. அப்படிதானே மக்கள் யோசிக்கிறாங்க. இப்போதை பொறுத்த வரைக்கும் நம்ம பொன்முடி அவர்கள் செய்த தப்பை உணர்த்துறாரு. நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் செஞ்ச தப்பை மன்னிச்சா 76 வயசாவது விட்டுறலாம் தான் நான் நினைக்கிறேன். பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, 28ஆம் தேதி அவரோட வழக்கு வருதான் நீதிமன்றத்துல. வழக்கு எப்படி வந்தாலும் சரி, ஏன்னா வழக்குல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருக்கு பிடிவாரண்ட் பிறப்பிச்சாங்க. உடனே அடுத்த நாள் போய் ஆஜராயிட்டார். அவருக்கு தெரியும், சீரியஸ்னஸ் தெரியும். கோர்ட் ரொம்ப தெளிவாக சொன்னிச்சு, இவர் பேசினது ரொம்ப அசிங்கமான பேச்சுன்னு சொல்லிடுச்சு. இவருக்கு தண்டனை வழங்கி ஆகணுங்கிறதுல இன்னைக்கு உயர்நீதிமன்றம் ரொம்ப உறுதியாகுது. உயர்நீதிமன்றம் பார்க்குற பார்வையை பார்த்தா கண்டிப்பாக தண்டனை நிச்சயங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இவ்வளோ பெட்டிஷன் போட்டு ஒன்றும் நடக்கலை. என்னதுல கோவம்னா, கடந்த கால திமுக அரசு இப்போ பொன்முடி தப்புங்கிறாரு. ஆனால் கடந்த கால திமுக கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய டிபார்ட்மெண்ட்டான போலீஸ் போய் என்ன சொன்னிச்சுன்னா, அவர் பேசினது ஏதோ ஒரு புத்தகத்துல இருந்து எடுத்து பேசினாரு,
இதுக்கு வந்து பெருசா வழக்கு போடணுங்கிற தேவையில்லை அப்படின்னு சொன்னதுதான் கடந்த திமுக. அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கட்சி விட்டு விலக்கி வச்சிருந்தாங்க, அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பொறுப்பு கொடுத்தார். ஏன்னா அவருடைய உடையார் சமூக வாக்குகள் ஸ்டாலினுக்கு தேவைப்படுது. கேட்டா சமூக நிதிம்பாரு. சமூக நிதி சமூக நிதினு ஊரை ஏமாற்ற வேண்டியது. இவங்களுடைய சமூக நிதி என்னங்கிறது ஊருக்கே தெரியும். அதிமுகவில் இருந்து யாராவது ஒருத்தர் வந்து பேச ஆரம்பிச்சா அவருடைய கம்யூனிட்டியில இருக்கிறவரை கூப்பிட்டு தான் அவருக்கு எதிராக அறிக்கையை விடுவாங்க. அதிமுகவில இருந்து யாராவது ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் வந்து கேள்வி கேட்டாங்கன்னா அதே பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தர் ராசா அவர்களை விட்டு பேச வைப்பாங்க. இதெல்லாம் கடந்த காலையில் நடந்து திருமாவர்களை பத்தி திட்டணும் அப்படின்னா ராசா விட்டு தான் திட்ட வைப்பாங்க. அது எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வரமாட்டார். ஏன்னா கம்யூனிட்டியா. இது என்னன்னா இப்ப இந்த கம்யூனிட்டினா அடிச்சு உடைச்சி மதம் இனம் ஜாதி எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சி ஒரு ஏழை மக்களும் இன்னைக்கு சட்டசபைக்குள்ள போய்ந்து உட்கார வச்சுக்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு சிஎம் வந்திருக்காருன்னா இதானங்க சாதனை. இதானங்க தந்தை பெரியார் ஏற்படுத்தின இது. யாருன்னே தெரியாதவங்களாங்க அதிகாரத்துக்கு வரணுங்க. சாமானிய மனிதனுக்கும் அதிகாரம் கிடைக்கும் காந்தியடிகள் சொன்னார். அதானங்க நிறைவேற்றிட்டு இருக்கு இந்த சட்டசபை. இப்ப பொன்முடி அவர்கள் இன்னைக்கு கதறதை பார்க்கும்போது பல பேர் கொண்டாடிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பாவம் பாடு. அவர் பார்த்தா பாவமாகுது. எனக்கு ஒரு நிறைய ஒரு 2-3 இன்டர்வியூலாம் அவர் எடுத்திருக்கேன் ஒரு காலத்துல. அப்பெல்லாம் நல்லா தான் இருந்தார். அப்ப போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார் எனக்கு தெரிஞ்சு. ஏன் இப்படி ஆனாருன்னு எனக்கு புரியல. நல்லா தான் இருந்தாரு. ஏன் நாவை அடக்காவிட்டால் நாசமா போவீங்கிறது இதான். வேற என்ன பேசுறது நமக்கு புரியல. பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கீங்க. நீங்க எந்த அளவுக்கு திறந்தால் நீங்கள் பேசிய பேச்சினால்தான் இந்த ரேஞ்சில் இருக்கீங்க. உங்களுக்கு சீட்டே கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு திமுக ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டு இருந்தாலும் உங்களுக்கு சீட்டே கொடுக்க மாட்டாங்க. இதான் இன்னைக்கு திமுகவுடைய நிலைமை. அப்ப அடுத்த கட்டமாக பொன்முடியுடைய கேஸ் என்ன ஆகும்? ஏன்னா இந்த அளவுக்கு வந்து அவர் வந்து மன்னிச்சுக்குவாங்கன்னு 2-3 தடவை கேட்டாரு. ஏன்னா பார்த்துட்டு இருக்க மக்கள் நிறைய பேருக்கு சரிங்க பொன்முடி கூட மன்னிச்சு விட்டுருவோம், ஆனா நான் பேசுனதுதான் சரி, என் மேல 500க்கு மேற்பட்ட வழக்குகள் இருக்கு அப்படின்னு வெளிப்படையா நக்கீரன் கோபால் சொல்றாரு. அவர் என்ன பண்றது? இவர் ஓகே கெஞ்சி கேட்கிறாரு, ஆமாங்க மன்னிச்சுக்காங்கன்ட்டு மன்னிச்சுக்கலாம், நான் பேசுனது தப்பே இல்லைங்கிறாரு. நான் முதலமைச்சரை பற்றி இப்படித்தான் பேசுவேன். திரிஷா அவர்களும் அவங்க அம்மா அவர்களும் ஏன் சினிமா பார்க்க போனாங்கிறத நான் கேட்பேன். இதெல்லாம் அவர் தொடர்ந்து கரூர் சம்பவத்துல என்ன நடந்ததுன்னு உண்மைக்கு மாறான தகவலை நான் வெளியிடுவேன். என் மேல 500 கேஸ் இருக்குது, என்ன வேணா கேஸ் போட்டுக்கோங்க அப்படின்னு அவர் பேசுற. அவருக்கு என்ன அப்படிங்கும் போதுதான் வெகுஜன மக்கள் கோபம் திரும்புது. நக்கீரன் கோபால்லாம் உள்ளத்துக்கு போடணுங்க. பொன்முடியாவது மன்னிப்பு கேட்டார், இவர் என்னங்க மன்னிப்பு கேட்க மாட்டாரு. பொன்ராஜ் சொல்றாரு, இல்ல நான் அந்த அர்த்தத்துல பேசல, ஏங்க தெரியாம பேசிட்டேன் மன்னிச்சுக்கோங்க, முடிஞ்சது ஒரே மேட்டர்ல. இப்போ உதயநிதி சொல்லிட்டு இருக்காரு, நான் வந்து அந்த மாதிரி பேசவே இல்லைங்கிறார் உதயநிதி. அப்ப என்னன்னா ஒரு தவறை செய்து விட்டால், ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன், எம்ஜிஆருடைய பாட்டு. அப்ப ஒரு தவறு செய்து அது தெரிஞ்சே செய்தீங்க, ஆனாலும் ஒரு கட்சி உங்களை காப்பாத்துது, பெரிய நிலை வித்துவார்கள் உங்களை காப்பாத்துறாங்க போது வெகுஜன மக்களுக்கு எவ்வளவு கோவம் வரும். இப்ப மக்களுக்கு என்ன கோவம்? நீங்க ஒரு விஷயத்த பேசினா சார் சாரி சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அந்த ஆபாசமான பேச்சுக்களுக்கு பெருகிடுச்சு. அதாவது தலைவர்களே பேச ஆரம்பிக்கிறார். திமுகவுடைய முகமாக இருக்கக்கூடிய உதயநிதியை பேசுறான்னு என்ன பண்றது? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறது, இந்த மாதிரி பேச்சுக்களை இவர் பேசுறாரு. அப்ப நம்ம என்ன அதுல புரிஞ்சுக்கிறது? இப்பவும் சொல்றோம், இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொன்முடி அவர்கள் மன்னிப்பு கேட்டு விட்டார், அவரை மன்னிக்கலாம். பார்த்துட்டு இருக்க மக்களுடைய கருத்துக்கள் பொன்முடின்னு சொன்ன உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது அப்படிங்கிறத சொல்லுங்க. 28ஆம் தேதி சிறையில் அடைக்கப்படுகிறாரா என்னன்னு பார்த்தா போற போக்கெல்லாம் பார்த்தா சிறையில் அடைச்சிருவாங்க. அநேகமாக உச்சநீதிமன்றம் போவதற்கான வாய்ப்பு இருக்குது. உச்சநீதிமன்றத்தில் இந்த மாதிரி விஷயத்துக்கு பெயில் கொடுப்பாங்களான்னு ரொம்ப சந்தேகம். ஏன்னா அவர் பேச்சு ரொம்ப மோசமான பேச்சு. ஏன்னா இவர் வந்து சைவ வைணவத்தை பத்தி ஒரு பேசுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை வெளியில கூட நம்மளால சொல்ல முடியாது. இப்ப திமுக என்ன ஒரு கொண்டாட்டம்னா இவங்க பேசுனதை வெளியில அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப பரந்தாமன் எம்எல்ஏ சொல்றாரு, உதயநிதி தப்பா பேசினாருன்னு சொல்றீங்களேப்பா, அவர் என்ன பேசினாருங்கிற அர்த்தத்தை சொல்லுங்கிறாரு. நான் எப்படி அதை சொல்ல முடியும்? எஃப்ஐஆர்ல எப்படி சார் அதை போட முடியும்? இந்த மாதிரி நம்ம வந்து பேச கூச்சப்படுறோம்ல, இதுதான் அவங்களுடைய துருப்பு சீட்டு. பாத்தீங்களா என்ன பார்த்துட்டு இருக்க மக்கள் கண்டிப்பாக அதுக்கு தண்டனை கொடுத்து விட்டார்கள், இனிமேலும் தண்டனை கொடுப்பார்கள். இன்னைக்கு அமைச்சர் ஆனந்த் அவர்கள் சொன்னதுதான், இனிமே திமுக எந்திரிப்பதற்கான வாய்ப்பு இல்லை, எழுதி வச்சுக்காங்க, இனிமேல் திமுக ஜெயிக்காதுங்கிறாங்க. எனக்கு அதில் பெரிய உடன்பாடு இருக்குது. இனிமேல் திமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஒரே ஒரு சந்தோஷம்தான், கடந்த காலங்களில் இந்த ஆட்சி வரக்கூடாது, திமுக வரவே கூடாதுன்னு நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம். நாமும் ஏதோ ஒரு காரணம் பொழுது இந்த ஆட்சியை ஏற்று பேசி நம்ம இந்த ஆட்சியை வரவிடாமல் திமுகவை வெளுத்து விட்டதில் நமக்கு ஒரு பங்கு இருக்குது. உள்ளபடியே மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு மோசமான அரசாங்கத்தை நம்ம வந்து நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, நியாயத்தை பேசும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷம் வரும். இப்போ பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர் கூட, என்னங்க நீங்கள் விஜய் அவர்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க, சில சமயம் விஜய் அவர்கள் பண்ணுறது எல்லாமும் சரின்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க, சிலது அதிலேயே தப்பு கண்டுபிடிக்கிறீங்கிறாங்க. நடுநிலைனா என்னங்க, இந்த அரசாங்கம் செய்கிற நல்ல விஷயத்த பாராட்டுவோம், அவங்க தவறாக இருந்தால் நம்மளுடைய கருத்தை சொல்லுவோம். வெகுஜன மக்களுடைய பார்வை வேற மாதிரி இருக்கும், என்னுடைய பார்வை வேற மாதிரி இருக்கும், எல்லாருடைய பார்வையும் ஒரே மாதிரி இருக்கும் சொல்ல.
இந்த என்ட்ரிகா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் மதுபானத்தை தடையை விதிச்சது, அதை விளக்குனது எனக்கு உடன்பாடு இல்லை. பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்க கருத்தை சொல்லுங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.